வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ட்ரீமர்ஸ். இன்றைக்கி நம்ம பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து 10 நிமிஷத்தில் 10 கேள்வி பதில் பக்காவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2022 குரூப் 2 பொது தமிழ் கேள்வித்தாளிலிருந்து 5வது 10 ஓகேங்களா, 41லேருந்து 50 வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? விடைக்கேற்ற வினாவை தேர்க. கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வினா மாற்ற சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கேள்விக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் அவங்க தாழ்ந்தவங்க கிடையாது, உயர்ந்த நிலையில் இருக்கிறதுனால அவங்க உயர்ந்தவங்களும் அப்படின்னும் சொல்ல முடியாது அப்படின்றது தான் இதுக்கான பொருள். இப்போ ஒருத்தவங்க ஒரு நல்ல பெரிய இடத்துல இருக்கிறாங்க, அது வசதியிலோ இல்லை ஒரு வேலையிலையோ இருக்கலாம். ஆனால் அதுக்கான குணம் பண்பு அவங்களுக்கு இல்லைன்னா அவங்க அந்த தலைமை மேலே இருந்தாலும் அவங்க மேலே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் பதவியிலையோ இல்லை வசதியிலோ கீழே இருந்து அவங்களுக்கான மேன்மையான பண்புகள் இருக்கும்போது அவங்க கீழல்லவராக கிடையாது. இவங்க மேன்மை பொருந்தியவங்களாகவும் இருப்பாங்க, இவங்க கீழே இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. ஓகேங்களா? அதை தான் சொல்ல வராங்க. கீழே இருக்கிறவங்க எல்லாருமே கீழே தாழ்மையானவங்க அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கேருந்து என்ன கேள்வி? கீழே இருந்தும் கீழல்லார் தாழ்மையானவங்க இல்லாதவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு, கீழல்லவர் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி போகலாங்களா? எல்லற்க என்றும் எளியர் என்று என்பெறினும். இதுக்கு நம்ம முன்னாடி ஒரு கொஷின் பார்த்தோம் இல்லைங்களா? இது பார்த்திங்கன்னா எதிலிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 14 கீழ்கணக்கு நூலான திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. அந்த வரிகள் எதிலிருந்து வந்திருக்குன்னா திருக்குறள்லேருந்து வந்திருக்கு. அடுத்த கேள்வி, எல்லற்க என்றும் எளியர் என்று என்பெறினும். இத்தொடரில் என்ன வந்திருக்குன்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தாலே தெரியுது, இது நமக்கு இலக்கண கேள்வி, இலக்கணத்திலிருந்து வந்திருக்கு. ஓகே, இதில் எல்லாத்துலேயும் பாருங்கள், கீழே இருக்கிறத பாருங்கள். சீர்மோனை முற்றுமோனை முற்றுமோனை அமையவில்லை, சீர் எதுகை வந்துள்ளது. இங்கே நமக்கு எதுகை இருக்குங்களா? இல்லை. ஸோ இவன் கிடையாது. மோனை தான் வந்திருக்கு, ஏன்னா ஏ இருக்குது. ஆனால் மோனைன்னு ஜாலியாக நம்ம போய் போட்டுடலான்னு பார்த்தா அங்கே நமக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்ன? மோனையில் எந்த வகை அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே சீர்மோனை, இங்கே முற்றுமோனை, இங்கே முற்றுமோனை அமையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எல்லா வரிகள்லையும் நமக்கு வந்திருக்க எல்லா சீர்லேயும் முதல் எழுத்து எப்படி வந்திருக்கு? ஒன்றி வந்திருக்கு. நமக்கு தெரியும், முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா எதுகை. இதில் மோனை தான் வந்திருக்கு. அது எந்த மோனை அப்படின்னு பார்க்கணுன்னா, ஒரு அடியில் இருக்கிற அனைத்து சீர் அல்லது 4 சீர் முதல் எழுத்து ஒன்றி வர்றது தான் நம்ம முற்றுமோனை. எல்லாமே வந்துருச்சு, முற்று பெற்றுச்சு. சரிங்களா? அதுதான் நம்ம முற்றுமோனை அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போகலாங்களா? பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்த சொல்லியிருக்கிறாங்க. இங்கே ஒரு சொல் கொடுத்துருக்காங்க, இங்கே அதுக்கான இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மலை உச்சி, மலை உச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இது எப்படி பார்த்தீங்கன்னா மலையுடைய உச்சி தானே, மலையது உச்சி. உச்சி, மலையுடைய உச்சி அல்லது மலையது உச்சி அப்படின்ட்டு. அதுன்றது பார்த்திங்கன்னா 6ஆம் வேற்றுமை உருவு. அது மறைந்து வந்திருக்கு. வேற்றுமை உருவு மறைந்து வந்தால் அதை நம்ம
வேற்றுமை தொகை அப்படி சொல்லுவோம். வேற்றுமை உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 இருக்குது. முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, 6. இது வந்து 6ஆம் வேற்றுமை. அது அப்படின்றது அது 6, அது 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ மலை உச்சி அப்படின்றது 6ஆம் வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். நல்லறம். நல்லறம் எப்படி நம்ம பிரிப்போம்? நன்மை ப்ளஸ் அறம். அப்போ மை விகுதி மறைஞ்சிருக்கு, நன்மைன்றத ஒரு பண்பு மறைந்து வந்திருக்கு. மை விகுதி மறைஞ்சதற்கு இது வந்து ஒரு பண்பை குறிக்குது. அப்போ பண்பு தொகை. நல்லறம் பண்பு தொகை. அடுத்த கேள்வி பாருங்க. தொழுதோர். தொழுதோர் அப்படின்னு எல்லாரும் தொழுதாங்க. இப்படி ஒரு வினை இருக்கு. தொழுதல்ன்ற ஒரு வினை இருக்கு. ஒரு வினை தொழுதோர் அப்படின்ட்டு செஞ்சுருக்காங்க. பலர் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? இதில் பலர் பால் வந்திருக்கு. அப்போ வினை ப்ளஸ் செயல். ஓகேங்களா? அது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ தொழுதோர் வினையால் அணையும் பெயர். கரை கண்ட. இப்போ நம்ம வேற்றுமை தொகை எத்தனை வகைப்படும் பார்த்தோம்? 8 வகைப்படும்னு பார்த்தோமா? அதில் வந்து 6ஆம் வேற்றுமை பார்த்தோம். இப்போ இங்கே கரை அப்படின்னு இருக்குது. கரை கண்ட. ஒரு கரை இருக்குது, அதை பார்த்துருக்காங்க. அதை எப்படி நம்ம சொல்லுவோம்? கரையை கண்ட அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஐ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் வேற்றுமை உருபு. இங்கே அது மறைஞ்சு வந்திருக்குங்களா? அப்போ இது மறைஞ்சு வந்தாலே தொகை, தொக்கி நிற்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 2ஆம் வேற்றுமை தொகை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இக்குறளில் அமைந்துள்ள அடி எதுகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வார்த்தையை கொடுத்துட்டாங்க. இதில் அடி எதுகை உங்களுக்கு தெரியும். இது இப்படி பக்கத்து பக்கத்தில் வருதுங்களா? இதை நம்ம சீர் அப்படின்னு சொல்லுவோம். இதை நமக்கு இருக்குது அடி, தொடை, இப்படி நிறையா வகை இருக்குது. இதை அடின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ அடி இதுலேயும் வருது. அடி எதுகை. இங்கே பாருங்கள். தோன்றின். இது ரெண்டும் நேருக்கு நேர் பாருங்கள். தோன்றின் இதில் முதல் அடியில் முதல் சீரும், 2ஆம் அடியில் முதல் சீரும் ஒன்றி வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அடி எதுகை. தோன்றின் தோன்றலின். புரிஞ்சிச்சிங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? ஈன்று புறம் தருதல் என் தலைக்கடனே சான்றோனாக்குதல் தந்தை கடனே. இப்பாடலில் அமைந்துள்ள தொடைகளின்படி சரியான விடையை சுட்டுக. தொடைனா அதில் எந்த மாதிரி நயம் அமைஞ்சிருக்கு? எதுகையா, மோனையா, இயைபா, அதை சொல்கிறது தான் இது. இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள். இதில் வந்து மோனை இல்லை. சரிங்களா? மோனை இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் ஒன்றி வரலை. 2வது லெட்டர் ஒன்றி வந்திருக்கா பாருங்கள். ஈன்று சான்று இன் ஒன்றி வந்திருக்கு. அப்போ எதுகை வந்திருக்கு. அதுவும் அடி எதுகை. ஓகேங்களா? அடி எதுகை வந்திருக்கா? அடுத்தது இங்கே பாருங்கள். அடி எதுகை வந்திருக்கு. அடி எதுகை மட்டும்தான் வந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சீர் எதுகைன்னு கொடுத்துருக்காங்க. சீர் எதுகை இதில் இல்லை. இங்கே பாருங்கள். இதுலேயும் 2ஆம் எழுத்து ஒன்றி வரல. இதுலேயும் வரல. ஓகேங்களா? வந்திருக்கு. இங்கே இப்போ இங்கே என் தலை கடன்னா 2 சீர் இருக்குது. அந்த ரெண்டும் பக்கத்தில் இருந்தால் கூட நமக்கு அது இணை எதுகைன்னு வரும். இது அதுக்கு நடுவில் 2 வேர்டு இருக்குது பாருங்கள். இல்லை ஒரு 3 வந்துச்சுன்னா கூட நம்ம அது மேற்நோக்கு வருதுன்னா அது மேற்கதுவாய் எதுகையா இல்லை வந்து கீழ்கதுவாய் எதுகையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
ஆனால் இது வந்து 2 தான் வந்திருக்கு, அதுவும் தனித்தனியாக வந்திருக்கு. அப்போ அது வராது. சரிங்களா, சீரில் வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடியில் மட்டும்தான் வரும் எதுகை. அடுத்து லாஸ்ட்டு 2 வார்த்தை பாருங்களேன். கடனே கடனேன்னு முடிஞ்சிருக்கு, ஒன்றா முடிஞ்சிருக்கு. ஒத்த ஓசையில் முடியதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இயைபு சொல்லுவோம். அப்போ எதுகையும் வந்திருக்கு, இயைபு வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு ஆன்சர். அடுத்த கேள்வி போலாங்களா? பொருந்தா இணை அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஒவ்வொரு மரபு அதோடைய ஓசையை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? புறா குறுகும், ஆன்சர் கரெக்டு. வண்டு இறையும், கரெக்டு. ஆந்தை அலரும், கரெக்டு. பன்றி கத்தும், தப்பு. ஏன்னா பன்றி என்ன பண்ணுன்னா உருமும், பன்றி உருமும், அதனால் இதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? பொருந்தாத இணை மறுபடியும் கேட்டிருக்காங்க. ஏடகம், பண்டாரம், ஆறு, வழி, மகால், மனை, மருங்கு, இடை. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் பொருள் பார்க்கலாம். ஏடகம் பண்டாரம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேமித்து வைக்கிற இடம், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏடகம் பண்டாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறுன்றதுக்கு வழி, எண், நதி, இப்படி 3 பொருள் இருக்குது. ஓகேங்களா? மருங்கு அப்படின்னா நம்ம இடை, அதுக்கான பொருள். அப்போ இது எல்லாமே அதுக்கான பொருளோடு வந்திருக்கு. மகால், மனை, அது ரெண்டும் சேம் தானே அப்படின்னு உங்களுக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கு இதுவாக இருக்குமோன்னு தான் டவுட் வரும். மகால், மனை அப்படின்னா மகால் அப்படின்றது ஒரு அரண்மனை, அந்த மாதிரி ஒரு பெரிய இடத்த சொல்கிறது தான் வந்து மகால் அப்படி சொல்லுவாங்க. மனைன்றது ஒரு வீடு கட்டுறதுக்குரிய நிலத்தையோ இடத்தையோ சொல்கிறது தான் மனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? கீழ் குறிப்பிட்ட பாடலில் உள்ள சொற்களுள் எது சரியான எதிர்ச்சொல்? சரியான சொல் அப்படி இல்லை, சரியான எதிர்ச்சொல் எதுன்னு கேட்குறாங்க. ஆழிவடி அம்பு அலம்ப நின்றானும் அன்றொரு கால் ஏழிசை நூல் சங்கத்து இருந்தானும் நீல் விசும்பின் அப்படின்னு பாட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம பாட்டாக பார்த்தா நமக்கு வந்து குழம்பும், நம்ம வந்து அதனால் மேட்ச் த ஃபாலோயிங்காக பார்க்கணும். ஓகேங்களா? எந்த ஆப்ஷன் நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆழி வந்து ஒரு கடலில் ரத்தத்தாலான கூர்மையான அம்பை கழுவுனதை தான் இந்த இதில் கதையாக சொல்லுவாங்க. இப்போ ஆழி வடி அம்பு, ஆழின்ற கடலும் அம்பு ஒன்றா இல்லை இல்லைங்களா? நின்றாலும் நீல் விசும்பின்னா வானம், நின்றானும்னா நிற்கிறான், அதுக்கு இதுக்கு பொருள் இல்லை. இப்போ ஆழி விசும்பின் அப்படின்னு இருக்குன்னா, ஆழி அப்படின்னா அந்த ரத்தத்தை கழுவுன கடல், விரும்பின்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு விருப்பப்படுறது, அதுக்கு நம்ம விருப்பப்படுவோமா? இல்லை, விருப்பப்பட மாட்டோம். அப்போ அதுதான் அதுக்கான எதிர்ச்சொல் அப்படின்னு நம்ம ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? எது எதிர்ச்சொல் இல்லைன்னு கேட்குறாங்க. அகம் புறம், அகத்திரட்டு புறத்திரட்டு எதிர்ச்சொல் அமைஞ்சிருக்கு. அப்போ இது கிடையாது. அகச்சான்று, அகம்னாலே அதுக்கு எதிர்ச்சொல் புறம். ஏற்புரை மறுப்புரை, ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கிறேன் இல்லை நான் மறுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இதுவும் கரெக்டு. கடை கொட்ட கடைசியில், இதுவும் கடை அப்படின்னு கடைசியை தான் சொல்லுது, இதுவும் கடைசியை தான் சொல்லுது. இது பொருளே தவிர எதிர்ச்சொல் கிடையாது. அப்போ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? வேர் சொல்லை தெரிவு செய்க. தேடிய, நமக்கு வேர் சொல்னாலே எப்படி வரும் நம்ம பார்த்துருக்கோம், அது வந்து கட்டளையாக வரும். அப்போ தேடிய அப்படின்னா அதுக்கு ஆன்சர் தேடு அப்படின்றது தான் ஆன்சர். இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தேடு அப்படின்றது தான் அதுக்கான ஆன்சர். இப்போது இன்றைக்கி 10 கேள்வி நமக்கு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு அடுத்த 10 கேள்வியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.